பெஞ்ச் மார்க் ரேஷியோ. இப்போ தான் ரேஷியோ சொல்கிறேன் இல்லையா. இப்போ நியூ கஸ்டமராக இருந்தால் 1:1.2:1. என்ன சார் 1.2:1 அப்படின்னா அவங்களோட இது வந்து 1.2 இருக்கணும். அட்லீஸ்ட் இது வந்து அசட்ஸ் வந்து 1.2 லைபிலிட்டி அப்படி இருக்கலாம் வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் என்ன 1.1 to 1.1 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா 1.1 இருந்தாலே போதும். ஏன்னா புது கஸ்டமருங்கிறதுனால கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுடைய ஸ்டேக் வந்து கூட எதிர்பார்க்குறோம். இதில் 1.1 to 1:1. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை இருந்தால் தான். டேர்ம் லோன்ஸ் எல்லாமே DSCR வந்து டெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ வந்து 1.5 ரைட்டா. அப்புறம் ஃபார் ஹை ப்ரையாரிட்டி செக்டார் லைக் அக்ரிகல்ச்சர் SSI இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா 1.33 to 1:1. 1.33 அவங்க கொண்டு இது இருக்கணும். 1% இருந்ததுன்னா 1.33 வரைக்கும் இது பண்ணலாம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் 30:1 இருக்கணும். அது 1.30:1 1.30 இருக்கணும். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 1.33 to 1. அதர்ஸ்க்கு 1.5:1. ஸோ மினிமம் TOL TNW என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டி டு டேஞ்சிபிள் நெட்வொர்த் என்ன இருக்குன்னா SSI ட்ரேடர்ஸ்க்கு வந்து 5:1 இருக்கணும். கான்ட்ராக்டர்ஸ்க்கு 6:1. ஏன் கான்ட்ராக்டர்ஸ்க்கு கூட அப்படின்னா 1% இருந்தால் 6 மடங்கு வரைக்கும் ஏன் கொடுக்கலாம்னா அவங்களால அத்தனைக்கும் கேபிட்டல் வச்சுக்க முடியாது. 1 கோடி பிரச்சனை 1 கோடிக்குமே வச்சுக்க முடியாது இல்லையா. அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு 3:1. SSIக்கு வந்து 5:1. கான்ட்ராக்டருக்கு 6:1. மேனுஃபேக்சரிங் 3:1 மினிமம் அண்ட் லார்ஜுக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா 1.25 இருக்கணும். இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. 1.25 மினிமம் இருக்கணும். இதுக்கு கீழே குறையக்கூடாது சரியா. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிற பார்க்குற ரேஷியோ. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் யூஸ் கேபிட்டலைசேஷன் ஃபைனான்ஷியல் லிவரேஜ்னு ஒன்று இருக்குது அந்த ரேஷியோ. அப்புறம் லிக்விடிட்டி ரேஷியோன்னு இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டின்னு இருக்குது, கவரேஜ்னு இருக்குது, டேர்ன் ஓவர் இருக்குது. ஸோ இது 5 ரேஷியோ மெயினாக நம்ம பார்க்கணும். இந்த 5 ரேஷியோவும் என்னென்ன எப்படி அதை கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் ரேஷியோங்கிறது பேங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலைசேஷன் அதாவது ஃபைனான்ஷியல் லிவரேஜ் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த 5 ரேஷியோவும் முக்கியமான ரேஷியோஸ். இது பார்த்தே ஆகணும். இப்போ ஒன்றா வருவோம். கேபிட்டலைசேஷன் ரேஷியோ அப்படின்னா நெட்வொர்த் மைனஸ் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நெட்வொர்த் சரியா. நெட்வொர்த்து இன்டான்ஜிபிளாக கழிச்சுக்கணும். டோட்டல் நெட்வொர்த். டெட்டுங்கிறது டேர்ம் லயபிலிட்டி, டெட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் லயபிலிட்டி, அப்புறம் டெட்டில் வந்து டோட்டல் லயபிலிட்டி ஓகே. இது 1, 3 ஆர் அடாப்டபிள் இன் இந்தியா. அதாவது டேர்ம் லோன் லயபிலிட்டியில் ஃபஸ்ட்டும் தேர்டும் டெட்டு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டி. இது நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணுறோம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ இட் இஸ் யூனிவர்சல் அப்ஹரிசம் தட் ஹையர் டெட் ஈக்விட்டி ஹையர் தேன் த ஏர்னிங் டு த ஈக்விட்டி ஹோல்டர். அக்செப்டபிள் ரேஷியோ வந்து 1.5 to 2 இருக்கணும். டெட்டு கடன் வந்து 1.4னா உங்களோட இது வந்து 2 இருக்கணும் ஈக்விட்டி. அதுதான் மேக்ஸ் அக்செப்டபிள் ரேஷியோ. அப்படி தான் கொடுக்கணும். இன் இந்தியன் கண்டிஷன் ஓனர்ஸ் ஸ்டாக் ஷுட் பி 34% இஸ் கன்சிடர்ட் ரீசனபிள் சரியா. எனிதிங் பிலோ திஸ் குட் எக்ஸ்போஸ் ப்ராஜெக்ட் அன்ஜூலி ஹை ஃபைனான்ஷியல் ரிஸ்க். ஸோ அவங்களுடைய ஸ்டேக் வந்து 34% இருக்கணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் 10%லாம் நிறைய கொடுக்குறாங்களே பார்த்துங்க எப்படி இருக்கணும். அப்புறம் அந்த ரேஷியோ சீலிங் அரௌண்ட் 2.33 இன் பவர் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட். பவர் ஜெனரேஷன் ப்ராஜெக்டாக இருந்தால் 2.33 in India. Otherwise, the ratio could be 70:30. However, the term financials in India have accepted 75-25. எல்லாரும் 25% மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. இதுதான் என்ன பண்ணோம். நெட்வொர்த்து மைனஸ் இன்டான்ஜிபிள் டேஞ்சிபிள் நெட்வொர்த்து, டெட் டேர்ம் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் பேரிங் லயபிலிட்டி, டெட் டோட்டல் லயபிலிட்டி இருக்கு இல்லையா. இந்த 1, 3 தான் நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணுறோம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ அக்செப்ட் ரேஷியோ 1.5:2 சரியா. இது வந்து இந்த ரேஷியோ வந்து பவர் ஜெனரேஷனுக்கு 2.33. அப்புறம் 70-30 75-25 தான் ஃபைனலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ கரண்ட் அசஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 1.33:1 இருக்கணும். அதாவது 0.33 வந்து அசஸ் கூட இருக்கணும் லைபிலிட்டியை விட சரியா. அசட் டெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணால் கேஷு ப்ளஸ் ரிசீவபிள் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி பண்ணிங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஸ்டாக் வராது. ஆசிட் டெஸ்ட்னா ஹைலி லிக்விட் ஆசிட் எப்படி டெஸ்ட் பண்ணணும் உடனே தெரிஞ்சு போயிடுறது இல்லையா கெமிக்கல் இதில். அதே மாதிரி தான் அது. இதுக்கு வந்து இதில் வந்து இது வராது. ஐ மீன் ஸ்டாக் வராது ஆசிட் டெஸ்ட்டில். அது மெயினாக பார்த்துக்கணும். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி எக்ஸ்க்ளூடிங் பேங்க் பாரிங். இதெல்லாம் வந்து அப்ரிவேஷன்ஸ். WCGனா ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்,
சிஏனா கரண்ட் அசட், சிஎல்னா கரண்ட் லைபிலிட்டி. எக்ஸ்க்ளூடிங் பேங்க் பேரோஸ் தான் நேற்றுக்கே நான் என் கிளாஸில் நடத்தினேன். இந்த இது பார்க்கறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் பார்க்கறதுக்கு எக்ஸ்க்ளூடிங் பேங்க் பேரோஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா லிக்விடிட்டி ரேஷியோ முடிச்சிட்டோம். இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ என்னெல்லாம் பார்க்கணும்? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ் சேல்ஸ், அப்புறம் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், அப்புறம் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டேஞ்சிபிள் நெட்வொர்த். ஓகே, அப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோவெல்லாம் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபிகரை வச்சு நீங்கள் போட்டு பார்க்கணும். சரியா? எது வந்து பேங்க்ஸுக்கு அக்செப்டட் லெவல்னு உங்கள் பாலிசியில் சொல்லியிருக்கோ அது பிரகாரம் வருதாங்கிறத செக் பண்ணணும். 99% வந்து வயலேஷன் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், வயலேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இது பிரான்ச் மேனேஜருடைய லுக் அவுட் இல்லை. அனுப்புகிற போதே இதெல்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சாக்கா ஆல்ரெடி அது போயிட்டு ரிமைண்டர் வந்துட்டே இருக்காது, உடனே ஸ்ட்ரோக்கில் சாங்ஷன் ஆகணும். இப்போ நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுற போது எப்படின்னா ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சோன்னா அந்த கொரி வந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கிடையாது. அவங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்க வரல, ஏன்னா கேன்வாஸ் பண்ணுறவங்க யாரோ போகிறாங்க, அவங்க ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு இங்கே விடுறாங்க, குடும்ப கட்டுப்பாடு மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அதை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. மேனேஜருக்கு வந்து கொண்டு வந்து வச்சு பார்க்க வேண்டியதான வழியே இவருக்கு வந்து அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய பார்த்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதுக்கே அவருக்கு டைம் தேவைப்படும். அங்கே ப்ராசஸிங் பார்க்குறவங்க பேப்பர் தானே பார்க்குறாங்க, ஆளை எங்கே பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த ஆரம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரீஜனல் மேனேஜர்னு, அவருக்கு டார்கெட்டு அவர் தலைமையில கத்தி தொங்கும். அதனால் லாஸ்ட் மினிட் 31 இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஏன்னா தொடர்ந்தே கிளாஸ் நடத்தினா போர் அடிக்கும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்கலாம் இந்துஸ்தான் லீவர் இருக்குன்னு வச்சுங்களேன், 28 தேதி 25 தேதிக்கு வந்து ஸ்டாக்கை கொண்டு டம்ப் பண்ணிடுவாங்க. இவன் கேட்டிருக்கவே மாட்டான், அந்த ஸ்டாக் அந்த ஊரில் மூவே ஆகாது. அவன் என்ன பண்ணுவான், இவர்கிட்ட ஏதாவது பேசி கொலையடி அடிச்சுட்டு அந்த இவன் வந்து ஸ்டாக்கை கொண்டு தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு மாலையை போட்டுன்னு போயிடுவான். அந்த ஸ்டாக்கு டெஸ்ட் ஸ்டாக்காகவே இருக்கும், நம்ம சிசி கொடுத்துருப்போம், அது மூவ்மெண்ட்டே இருக்காது. இந்த ஏஜ் வைஸ் டெட்டார் கிரெடிட்டார் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வேல்யூ வந்து ஸ்டாக் வேல்யூ நம்ம பார்க்கணும் ஏஜ் வைஸ். ஏன்னா அது பாட்டில் டெஸ்ட் ஸ்டாக் இருந்து ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சிட்டு இருந்து அதுக்கு போய் நம்ம 70% மார்ஜின் வச்சு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதெல்லாம் செக் பண்ணணும், அது பழைய ஸ்டாக்கே இருக்காங்க. அதில் வந்து இண்டிவிஜுவலில் பார்த்தா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். டோட்டலாக ஸ்டாக் வேல்யூ பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, இன்ஸ்பெக்ஷன் ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது அந்த அப்போ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கொண்டு கொடுப்போம். என்னாங்கன்னா இதெல்லாம் அவன் திணறுவான், செக்கு கொடுக்கணும், அப்போ அவனுக்கு சிசி எல்லாம் திணறும், நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா? அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போ மார்ச்சில் வந்து அவங்க டார்கெட்டை ஃபினிஷ் அதுக்கு சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டேஞ்சிபிள் நெட்வொர்த். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பிபிஐடி டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்ன வரணும் அப்படிங்கிறது உங்கள் லோன் பாலிசியில் பிரகாரம் நீங்கள் பண்ணணும். கவரேஜ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அப்படிங்கிறது பிபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். அது இன்ட்ரெஸ்ட் கவரேஜான்னு பார்க்கறதுக்கு இந்த ரேஷியோ தான். டெட் சர்வீஸ் கவரேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டு ப்ளஸ் டிப்ரிசியேஷன் ப்ளஸ் ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆர் சார்ஜபிள் அந்த லாங் டேர்ம் லைபிலிட்டி டிவைடட் பை ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் interest charged on the long term liability plus annual amount of installment payable. இதை போட்டு வைக்கிறது 2 வந்ததுன்னா கம்ஃபர்டபுள். லெஸ் தேன் 2 எல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணால் இல்லை 1.9 அப்படி 1.8 அப்படி கூட இருக்கலாம். 2 தான் கம்ஃபர்டபுள். இது இருந்தால் தான் அந்த இது வந்து அந்த அவங்க சொல்கிற குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பிரேக் ஈவனை தாண்டும். பிரேக் ஈவன் அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அதான் பிரேக் ஈவன் பேர். பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னு தனியாக இருக்குது. என்ன நீங்கள் செலவு பண்ணீங்களோ என்ன இதுவோ அது சரியாக போயிடுது, அதுக்கு மேலே வரும்போது தான் ப்ராஃபிட் வரும். தட் மீன்ஸ் அந்த ஃபிக்ஸட் லைனை தாண்டி வரணும். வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு இருக்கு, ரெண்டும் சேர்ந்து வரணும். அப்போ அந்த வேரியபிள் ஃபிக்ஸட் காஸ்ட் லைன் ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிற கிராஃப் வந்து இப்படி இருக்கும், வேரியபிள் காஸ்ட் இப்படி இருக்கும், ரெண்டும் மேட்ச் ஆகிறது தான் பிரேக் ஈவன். அதுக்கு மேலே அபவ் இது சேல்ஸ் அதுக்கு மேலே ஆக தான் லாபம் வரும். அப்போ தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உண்டு. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 100% உள்ள மிஷினரி வாங்குறாங்க, 20% தான் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியாக இருக்குன்னா அது பிரேக் ஈவன் தாண்டறதுக்கு ஒரு யுகம் ஆகிடும். புரியுதா? அது கெப்பாசிட்டியோட மிஷினில் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 60 கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பாங்க, 60% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்னா ஓரளவு உடம்பு தவறி வந்துடும். அது 10% 20% தான் இருக்குது கெப்பாசிட்டினா அது வந்து அது வர்றதுக்கு கஷ்டம். அது என்னத்தை தான் குணப்படுத்தவே முடியாது. அதுக்கு என்ன அலோபதி போனாலும் ஆயுர்வேதிக் போனாலும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து குணப்படுத்துறது கஷ்டம். அதெல்லாம் பார்க்கணும். அது வந்து ப்ரொபோசல்ஸ் நியூவாக இருக்கிறப்போ அதெல்லாம் ஹேஸ் டு பி ஸ்டடிட் இன் டீப்.
ஓகே, கவரேஜ் ரேஷியோவில் இது. அதுக்கு அடுத்தது இன்வென்டரி ஆக்டிவிட்டி ரேஷியோ. முன்னாடி 4 சொன்னேன், இப்போ அது முடிச்சுட்டேன். ப்ராபர்ட்டி முடிச்சேன். ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோவில் இன்வென்டரி டர்ன் ஓவர் இருக்கு. இன்வென்டரி டர்ன் ஓவர் எப்படி பார்க்கணும்? சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் தான் ஆவரேஜ் ஸ்டாக். ஓகே, ஆவரேஜ் ஓப்பனிங் அண்ட் ஆவரேஜ் க்ளோசிங். அப்புறம் டெட்டாஸ் டர்ன் ஓவர். சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டார். எப்போவுமே டெட்டார் கிரெடிட்டார்னா டெட்டாஸ்னா டெட்டாரை கீழே இது பண்ணணும், கிரெடிட்டார்ஸ்னா கீழே கிரெடிட்டார்ஸால் வகுக்கணும். டெட்டாஸ் டர்ன் ஓவர் தான் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டாஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் டர்ன் ஓவர். சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்புறம் கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர். அப்புறம் வந்து நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல், தட் இஸ் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி ஆக்டிவிட்டி ரேஷியோன்னு பேர். இந்த ரேஷியோவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம். ஆக்டிவிட்டி ரேஷியோ, ஈவன் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர்லாம் வந்து சேல்ஸுக்கே வேணும் உங்களுக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே வேணும். ஏன்னா எல்லாமே சேல்ஸ் மூலமாக, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சேல் ஆகி தானே வருது. இந்த ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் டெட்டாஸ் வெலாசிட்டி ரேஷியோ, டெட் கலெக்ஷன் பீரியட். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கடன் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது எத்தனை மாதத்துக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறது? அது இதை வச்சு தான் இந்த இதுதான் புக் டெட்ஸ். ஆவரேஜ் புக் டெட்ஸ் என்ன இருக்குது? டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 12. ஏன்னா சேல்ஸ் தான் புக் டெட்ஸ் மாறுது. விற்கிறீங்க, அது கடனுக்கு விற்கிறீங்கிறதுனால தான் சேல்ஸ் புக் டெட்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் தான் வரும். அங்கே வந்து பர்ச்சேஸ் வரும். கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற போது ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் டிவைடட் பை பர்ச்சேஸ். ஏன்னா கிரெடிட்டார்ஸ் பர்ச்சேஸ் வந்து நம்ம கடனுக்கு வாங்குறோம் இல்லையா, அதனால பர்ச்சேஸ் வந்தாலே கிரெடிட்டார்ஸ் டிவைடட் பை பர்ச்சேஸ் போட்டால் தான் எத்தனை இது இருக்குன்னு, கடன் சுமை இருக்குன்னு தெரியும், எத்தனைக்கு வர வேண்டிய பணம் இருக்குன்னு தெரியும். டெட் ஆவரேஜ் புக் டெட்ஸ் வந்து வர வேண்டியது, ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது, இதே லைபிலிட்டி அது. ஸோ இது இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் ஃபிகரை வச்சு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட். இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னா ரா மெட்டீரியல் ஹோல்டிங் பீரியட் நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் டிவைடட் பை ரா மெட்டீரியல் கன்சியூம்டு டூரிங் 1 year இன்டு 12. சரியா? இது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் தெரியும். ரா மெட்டீரியல் வந்து எத்தனை நாளைக்கு உள்ளது இருக்கு, 1 மாதத்துக்கு உள்ளது இருக்கா, 2 மாதத்துக்கு கன்சம்ஷன் உள்ளது இருக்காங்கிறது தெரியும். ஸ்டாக் இன் ப்ராசஸ் ஹோல்டிங் பீரியட். ஸ்டாக் இன் ப்ராசஸ்னா அண்டர் ப்ராசஸாக இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபார்ம் வந்திருக்கு, செமி ஃபினிஷ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஹோல்டிங் பீரியட் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தா தான் நமக்கு வந்து ஓவரால் பிக்சர் கிடைக்கும். சைக்கிளில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்படி சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் ஹோல்டிங் பீரியட். ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டியூரிங் 1 year இன்டு 12. இதுதான் ஃபார்முலா. இது இன்டர்பிரேஷன்னா அந்த லோயர் த ரேஷியோ ஆஃப் ஹோல்டிங் ரா மெட்டீரியல், ஸ்டாக் இன் ப்ராசஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் இண்டிகேட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அர்த்தம். இந்த ரேஷியோ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கம்மியாக இருக்கோ, சரியா, இந்த ரேஷியோனுடைய ஃபிகர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக காமிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட், இந்த கம்பெனி ஹெல்த்தின்னு அர்த்தம். ஓகே, அதாவது உடனே யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரொம்ப அங்கங்கே லேக் ஆகி நிற்கல. லேக் ஆகினா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும்ல. அது ஃபாஸ்ட் இது பேர் என்னது, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி டக்குன்னு இப்படி வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் நின்று தான் வரணும். அந்த அப்ரோப்ரியேட் ஸ்டேஷனில் அந்த நின்னா பரவாயில்ல. கண்ணாமலாம் நின்றுதுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டைம் வந்து டிலே ஆகும். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து ஷார்ட் ஃபால் வரும். செக்கு கொடுத்துருப்பீங்க, அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது, பாஸ் ஆகாது, பேங்க் மேனேஜர் போய் செக்கை வச்சு நிற்கணும், அடிஷனல் டிஓடி கேட்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே, அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா. இது சரியாக இருந்தால் தான் நம்ம இந்த ப்ரொபோசலை எடுக்க முடியும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுக்கு என்ன பண்ணால் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு 100. அந்த இது அமௌண்ட் தெரியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு என்ன நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கறது. அது இது நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம பார்ப்போம். ஷேரில் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறது உண்டு. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஓன்டு ஃபண்ட்ஸ், டேஞ்சிபிள் நெட் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க, ஓன்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, இதுவும் முக்கியம். அப்போ தான் வந்து சேல்ஸ் எப்படி இருக்குது. அந்த சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் அப்படின்னா டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அது ரிப்போர்ட்டர் கம்பெனியாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஏஜென்சி தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு டேர்ன் ஓவர் நிறையா இருது, ஒரு பைசா வச்சா கூட போகிறோமே. இப்போ அதேமாதிரி டேர்ன் ஓவர் கம்மியாக இருந்ததுன்னா 1 பைசா வச்சா எப்படி போடாது, அது மாதிரி சொல்கிறேன். ஸோ அது அந்த ரிட்டர்ன் அது பார்க்கணும். அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டோட்டலாக வர ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் வரும்போது எல்லாம் செலவு எல்லாம் வருது. அது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். சில இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாகாமல் நெட் ப்ராஃபிட் இருக்கவே இருக்காது. சில பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அது பரவாயில்ல, அது நல்ல சைன் அது. அப்புறம் அதே மாதிரி இப்போ கிராஸ் ப்ராஃபிட்
அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. அப்புறம் நெட் ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாமே சேல்ஸ் கம்பேர் பண்ணோம் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட் மேபி பிபிடி பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கலாம். பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படிதான் நம்ம பேங்கிங் லாங்குவேஜ். அது பேட்டர்னா ஏதோ பேட்டர்ன் நினச்சி கூடாது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பிபிடினா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி இருக்குது அதுவும் பார்க்கணும். அதுதான் வந்து பல்ஸு, ஜென்ரல் பல்ஸு, இசிஜி பார்க்குற மாதிரி ஓவரால் பல்ஸ்.